Hi everyone. Welcome to Arun Gerald's Life Education. Welcome to Orange Roll's Life Education. இன்னைக்கு வீடியோவில் நம்ம as usual டெய்லி யூசேஜ் சென்டென்ஸ் எப்படி நம்ம பேசலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். எஸ், வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. Yeah. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது? I'm stuffed. எஸ், ஐம் ஸ்டஃப்ட். ஐம் ஸ்டஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஹோட்டலுக்கு போகிறோம் இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த மெனுவில் என்ன இருக்குது அப்படின்னு எப்படி கேட்கலாம்? What's on the menu? எஸ், வாட்ஸ் ஆன் தி மெனு. வாட்ஸ் ஆன் தி மெனு. இதெல்லாம் நியாயமே இல்லைப்பா, இதெல்லாம் நியாயமற்றது, இது எப்படிப்பா நியாயமாகும், இதெல்லாம் நியாயமே இல்லைப்பா, இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? That's unfair. தட்ஸ் அன்ஃபேர். தட்ஸ் அன்ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா தட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ட்ரெஸ் பண்ண கொஞ்சம் நேரம் கொடுங்க யூஸ்வலாக சொல்லுவீங்கள்ல, யூஸ்வலாக ட்ரெஸ் பண்ண டைம் எடுத்துக்கிறீங்க. ஸோ எனக்கு ட்ரெஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுங்க, ட்ரெஸ் பண்ண கொஞ்சம் நேரம் கொடுங்க, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? Give me some time to dress up. எஸ், கிவ் மீ சம் டைம் டு ட்ரெஸ் அப். கிவ் மீ சம் டைம் டு ட்ரெஸ் அப். நேற்று ஒரே மழைங்க, நான் மழையில் நனைஞ்சிட்டேன் அப்படின்னு எப்படி சொல்கிறது? I got drenched in rain. ஐ காட் ட்ரென்ச்ட் இன் ரெயின். ஐ காட் ட்ரென்ச்ட் இன் ரெயின் அப்படின்னு சொல்லலாம். சரி, எனக்கு கொஞ்சம் பணம் தேவையாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பணம் நீங்கள் கொடுக்க முடியுமா? Could you lend me some money? எஸ், குட் யூ லெண்ட் மீ சம் மணி. குட் யூ லெண்ட் மீ சம் மணி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, அவர் ரொம்ப தந்திரமானவருங்க, அவர் ரொம்ப தந்திரமானவர், ரொம்ப சாமர்த்தியமானவருங்க, இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? He is tactful. எஸ், ஹீ இஸ் டாக்ட்ஃபுல். ஹீ இஸ் டாக்ட்ஃபுல். அவர் ரொம்ப சூப்பராக பேசுவார், அவர் பேசினாலே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சூப்பராக பேசுவார், அவரோட கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்குமே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? He is an articulate speaker. He is an articulate speaker. He is an articulate speaker. He is an articulate அப்படின்னு சொன்னாலே, articulate அந்த வேர்டை சொன்னால் மட்டுமே அவர் ஒரு திறமையான பேச்சாளர் அப்படின்ற பொருள் தான் படும். ஸோ அவர் ஒரு சிறந்த பேச்சாளர்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? He is an articulate speaker. எஸ், he is an articulate speaker. எஸ். கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா? Sorry, do you mind? No, I don't mind. Yes. So do you mind? Do you mind அப்படி இதை எங்கே பயன்படுத்துவோன்னா, ஒருத்தட்ட ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடி பெர்மிஷனாக கேட்குறதுக்கு do you mind அப்படின்ற சென்டென்ஸை நம்ம பயன்படுத்துவோம். இது வந்து நம்ம பொலைட்டாகவும் சொல்லலாம், இல்லை கொஞ்சம் ரூடாகவும் நம்ம சொல்லலாம். இது சொல்கிற டோனை பொறுத்து இருக்குது. ஆமாம், நம்ம யூஸ்வலாக தமிழில் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து எக்ஸாக்டாக we can use this. காலை நீட்டு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? Stretch your legs. Stretch your legs. Stretch your legs அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? உங்களிடமிருந்து எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, இது எப்படி இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம்? I need a favor from you. I need a favor from you. I need a favor from you. Yes, thank you friends for watching this video. வீடியோ மறக்காமல் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒன்று எழுதி வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் சொல்கிறப்பே நீங்கள் சொல்லி பார்க்கலாம். எழுதி வச்சுக்கிட்டா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு லேர்ன். அடுத்து இதே மாதிரி டெய்லி யூசேஜ் சென்டென்சஸோடு நம்ம திருப்பி மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. எஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Thank you all.